Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். சீஸ் பால் செய்யலாம் அப்படினு இருக்கேன். சோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். நம்ம சீஸ் பால் செய்ய ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் வந்து ஒரு கப் ஃபுல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா கார்ன் கொஞ்சமா எடுத்துர்க்கேன். ரொம்ப ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் கார்ன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணதில் பாதி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். இது வந்து பூண்டு ஒரு 4 பல் பூண்டை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இதில் போட்டுடலாம். பூண்டு ஏன்னா கண்டிப்பாக போடணும் உருளைக்கிழங்கு இல்லையா. அப்புறம் மிளகும் ஒரு 1/2 டீஸ்பூனு. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இது இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உப்பு, இதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. அப்புறம் நான் வந்து ஒரு சீஸ் கியூப் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நான் வந்து திருவி போட்டுக்கிறேன். இதில் இது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவருக்காக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால இதை நான் திருவி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து நம்மளோட சீஸ், ஆக்சுவலாக இதுக்கு மொசரல்லா சீஸ் போடணும். இதுவும் பீஸா சீஸ் தான். ஸோ இதை நான் போட்டுக்கிறேன். இது நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு அந்த கப் அளவுக்கே நான் வந்து சீஸை துருவி போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், நம்ம இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக வந்து புதினாவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தால் கூட நமக்கு வந்து அதை உருட்டும் போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை பாருங்கள், ஆனால் நம்ம உருட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். உருட்டிகிட்டே இருக்கும்போது அந்த பிசுன்னு ஒட்டும் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இதே போல் உருட்டி இதை பாருங்கள் ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லா பாலையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லாத்துலேயும் பிறல்ற மாதிரி நல்லா உருட்டி சும்மா ஒரு இது பண்ணி இதே போல் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே போல் எல்லா பாலையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ நம்ம எல்லா சீஸ் பாலையும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த பவுலில் வந்து இந்த டீஸ்பூனில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா அந்த பேஸ்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு. இப்போது அந்த சீஸ் பால் எடுத்து நம்ம அதில் போடும்போது அதில் நல்லா பிறண்டு வர மாதிரி இருக்கணும் மாவு. ஸோ நம்மளுடைய அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஓகே. இதே போல் நீங்களும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய இந்த சீஸ் பாலை ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸில் போட போகிறோம். மாவில் போட்டுட்டு அந்த மாவு ஃபுல்லாக அந்த பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லாத்துலேயும் பரல்ற மாதிரி இது பண்ணி உருட்டி எடுத்துட வேண்டியதான். ஸோ இதே போல் நம்மளுடைய எல்லா சீஸ் பாலையும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா 2 வாட்டி போடணும். ஏன்னா சீஸ் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப எண்ணெய் சூடுபடும் போது வெளியே வந்துடும் எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் 2 கோட்டிங் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பாருங்கள், பெஸ்ட் இது. இதே மாதிரி பண்ணுறது தான். ஸோ நம்மளுடைய சீஸ் பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சீஸ் பால் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ நமக்கு எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஆயில். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்மளுடைய சீஸ் பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இன்னொரு விஷயம், எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே டக்குன்னு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க சீஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஸோ நம்மளுடைய சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எடுத்துட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த இதையும் போட்டுடலாம் எண்ணெயில். இது மேலே இருக்கிறதுலாம் அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட டஸ்ட்டெல்லாம் வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே, ரொம்ப நேரம் நம்ம ஆயிலில் போட்டு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுடைய அடுத்த செட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டோம் இல்லையா, அதோட டஸ்ட் தான் மேலே அது இருக்குது எண்ணெயில் ஃபுல்லாக. ஸோ நம்மளுடைய அடுத்த செட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த சீஸ் பால் வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளியே போய் வாங்கி கொடுக்குற அளவுக்கும் இப்போ சிச்சுவேஷன் சரி கிடையாது.
ஸோ நம்மளுடைய சீஸ் பால்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு அடுத்த செட்டு ஒரு 3 மட்டும் இருக்குது. இந்த சீஸ் பாலையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சீஸ் பால் ரெடி. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பியான சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இருங்க, இது உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள் மேலே. இதுக்கு ஆக்சுவலாக மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணோம். நானும் பீஸா சீஸ் தான் போட்டிருக்கேன். அது மொசரல்லா சீஸ் எனக்கு கிடைக்கல, தீந்துருச்சு. அது இருந்துச்சுன்னா நூலாக வரும். இப்போ நான் நார்மல் சீஸ் போட்டிருக்கேன், பீஸா சீஸ். இருந்தாலும் உள்ளே பாருங்கள், நல்லா யம்மியாக க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீஸ் பால் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.